வீட்டை விட்டு காலு வெளியே போச்சு, காலை துண்டு துண்டா வெட்டிடுவேன். இவளுக்கு பச்சை தண்ணி கூட கொடுக்காதடி. இந்தா ஜூஸ். ஆமா, சாத்துக்குடி, ஆரஞ்சு, பைனாப்பிள்னு ஜூஸ் புழிஞ்சு 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 கொடு. தம்பா குடிச்சு தம்பா ஓடட்டும். இவன் நேத்து மதியத்துல இருந்து எதுவுமே சாப்பிடவே இல்லைங்க. ரெகுலரா டைம்க்கு சாப்பிடணும்னு சொல்லி டாக்டர் சொல்லிருக்காரு. இல்லனா பிரச்சனையா இருங்க. எனக்கும் தான் கோவமா இருக்கு. அதுக்கு என்ன பண்றது? புடி. ச்சே, இவளுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா மறுபடியும் அவனை தேடியா போயிருப்பா. அதுவும் அவ்வளவு பேர் முன்னாடி தாலியோட நிக்கிறாடி. அத பார்த்ததும் என் நெஞ்சே வெடிச்சிருச்சு. அங்க பிரச்சனை பண்ணா அவ்வளவு பேருக்கு முன்னாடி நம்ம குடும்பமானந்தம் போகும். அதனாலதான் விட்டுட்டு வந்துட்டேன். அதுவும் அவனை விட்டுட்டு வந்துட்டேன். மறுபடியும் அவன் மட்டும் என் கையில கிடைச்சா கொன்னே விடுவேன். அக்கா, வீடே இவ்வளவு பெருசா இருக்கே. கூப்பிடுறாளே, பயமா இருக்கு. ஓகே, சொல்லு ப்ரோ. டேய் எங்கடா இருக்கீங்க? கூகுள் மேப் சுத்த விடுதே, வந்துகிட்டே இருக்கோம். சீக்கிரம் வந்து தொலைங்கடா. அந்த கிட்ட போய் தனியா பேச பயமா இருக்கு. ஏன் ப்ரோ பயப்படுற? இப்படிதான் அமர்னஸ்கே அவங்க ஆள் அவங்க அப்பா கிட்ட பேசுவாரு. உடனே ஒத்துப்பாரு. அந்த டைலாக்லாம் நீயும் பேசு. அனு நமக்கு தான், அது உனக்கு தான். போ ப்ரோ, அந்த சீனை அப்படியே ரீக்ரியேட் பண்ணு. நானும் மென்டலும் வந்துனே இருக்கோம். வெற்றி நமதே. அமரனா? ஓய் மம்டி, சேட்டா. ஓகே. ஓகே, அடி. ஏய், ரோட் என்ன முடியுது? போடி. இப்ப நீ அடிக்கிறியா இல்ல நான் அடிக்கட்டுமா? நானே அடிக்கிறேன். குட். பப்ளிக்ல எப்படி நானே கூச்ச சுவாங்கல ஆளு. இன்னும் ஏன்டா அடிக்காம இருக்க? அடி. 1 2 3. ஐயோ, என்ன வேறொன்னும் பண்ணலடி. ஏன்டி என்ன அறைய சொன்ன? மணி 7 ஆகுது. 7 மணி என்ன அரை வாங்க சொல்லிருக்காங்களா? இல்ல, எங்க அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட். 6 மணிக்கு மேல போனா எங்க அப்பா ஹிட்லரா மாறிடுவாரு. மணி 7ஆவது, இன்னும் உன் பொண்ணு வீடு வந்து சேரல. வரட்டும், இன்னைக்கு இருக்கு. வந்துருவாங்க, கோவப்படாதீங்க. அதுக்கேண்டி என்ன அறைய சொன்ன?